ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா காரியமும் தேவன் அறிந்து அவருடைய திட்டத்தின்படிதான் நடக்கின்றது. கர்த்தருக்கு தெரியாமலோ கைப்பிசகாகவோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறு காரியம் கூட நடக்கிறதில்லை. ஏனென்றால் நாம் தேவனால் அவருடைய சாயலின்படி உருவாக்கப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் உயர்வுகளும் மேன்மைகளும் ஐஸ்வர்யங்களும் வரும்பொழுது அது தேவ திட்டம் என்று மிகுந்த சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகின்றோம். ஆனால் கடினமான சூழ்நிலைகளும் வருத்தங்களும் துன்பங்களும் வரும்பொழுது அது தேவ சித்தம் என்பதை ஏற்றுக்கொள்ள நம்முடைய மனம் மறுக்கின்றது. யோபுவை பார்த்தால் அவர் இரண்டையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இது தேவ திட்டம்தான் என்று ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு தேவையான மனப்பக்குவத்தை ஆண்டவரை அறிகிற அறிவிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். யோபுவின் வாழ்க்கையையே ஒரு உதாரணமாக முன்வைத்து தெய்வீக பார்வையோடு நாம் இதை அணுகுவோமானால் இதன் பதிலை சுலபமாக கண்டுகொள்வதற்கு முடியும். நம்முடைய பார்வையில் யோபுவுக்கு வந்தது மிகப்பெரிய இழப்பு, உண்மைதான். ஆனால் தேவனுடைய பார்வையில் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய மனுஷன் உலகத்தில் அவனுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையையும் தைரியமாக எதிர்கொண்டு ஜெயிக்க முடியும், ஜெயிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சான்றாகவும் கர்த்தர் இதை முன்வைத்திருக்கின்றார். ஆகவே மனுஷீக பார்வையில் அவன் பாவி, அவன் மிகப்பெரிய தீமை செய்தவன் என்று தோற்றமளித்தாலும் தேவனுடைய பார்வையில் அவன் மிகப்பெரிய ஒரு சாட்சி என்பதாக காணப்பட்டது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் நாம் தேவனை சார்ந்து வெற்றி பெற்று முத்திரை பதிக்க வேண்டிய ஒரு ஜெயத்தின் நேரமாக இருக்கின்றது. பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் தான் எழுதுகின்ற தேர்வின் மூலமாக மேல்நிலைக்கு அவனால் செல்ல முடிகின்றது. இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாச பாதையின் மேற்பகுதியை அடைவதற்காக தேவனால் அனுமதிக்கப்படக்கூடிய சோதனை நேரங்கள்தான் இப்படிப்பட்ட துன்பமான சூழ்நிலைகள். ஆகவே இதை கருத்தோடு நாம் பார்த்து கர்த்தரை சார்ந்து நிற்கும் பொழுது ஒரு மேன்மையையும் வெற்றியையும் நாம் காண்கின்றோம். துன்பங்களையும் வேதனைகளையும் சகிப்பதற்கு நம்முடைய மனம் முன்வராவிட்டால் வெற்றி நமக்கு ஒரு காலமும் கிடைக்காது. ஆகவே கஷ்டமான சூழ்நிலைகளை வெறுப்பதை விட முன்னேற்றத்திற்காக தேவனால் நமக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை என்பதை அறிந்து கொண்டு தேவ திட்டம் இதுதான் என்பதை புரிந்து கொண்டு சந்தோஷத்தோடு எதிர்கொள்வோம், வெற்றி காண்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு அனுமதிக்கின்ற காரியங்கள் எல்லாமே தேவ திட்டம்தான் என்பதை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர். கடினமான சூழ்நிலைகளின் நடுவிலும் எங்களுடைய உயர்வுக்கு நீர் இதை அனுமதித்திருக்கிறீர் என்கிற புரிதலோடு அதை அணுகி வெற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.